ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது. தற்போது வரை சுமார் 20% வாக்குகள் பதிவாகியுள்ளன. காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் மறைவால் காலியான ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சைகள் என 46 பேர் போட்டியிடுகின்றனர். இதற்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. மொத்தம் 2,27,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு தொடங்கியதுமே ஏராளமான வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். பாதுகாப்புக்காக உள்ளூர் போலீசார் மட்டுமின்றி 3 கம்பெனி துணை ராணுவ படையினரும் வரவழைக்கப்பட்டுள்ளனர். 9 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஈரோடு சம்பத் நகரில் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியை தேர்தல் மேற்பார்வையாளர் அஜய்குமார் குப்தா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அக்ரஹாரம் இசைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதால் சுமார் 1 மணி நேரம் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டது. ஈரோடு சூரம்பட்டி 4 சாலை சந்திப்பு அருகே உள்ள தனியார் பள்ளியில் திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் தனது வாக்கினை செலுத்தினார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்கு இல்லாததால் அவர் இன்று வாக்களிக்கவில்லை. இதுகுறித்து எமது செய்தியாளர் RK குமார் தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். ஈரோடு சூரம்பட்டி 4 சாலை சந்திப்பு அருகே உள்ள தனியார் பள்ளியில் திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் தனது வாக்கினை செலுத்தினார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்கு உரிமை இல்லாததால் அவர் இன்று வாக்களிக்கவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அதிகாரியுமான ராஜகோபால் சுன்கரா ஈரோடு சம்பத் நகரில் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் முதல் நபராக வந்து வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். மேலும் இன்று மாலை 6 மணிக்குள் வாக்குச்சாவடிக்குள் வரும் அனைவரும் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அதிகாரியுமான ராஜகோபால் சுன்கரா அறிவித்துள்ளார். ராஜ் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து RK குமார். மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அதிகாரியுமான ராஜகோபால் சுன்காரா ஈரோடு சம்பத் நகரில் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் முதல் நபராக வந்து வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். மாலை 6 மணிக்குள் வாக்குச்சாவடிக்குள் வரும் அனைவரும் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார். அரசு கட்சிகள் அதே போல வேட்பாளர்கள் முன்னிலையில் நம்ம ரேண்டமைசேஷன் 3 முறை பண்ணியிருக்கிறோம். அதே போல் அவங்க ரிசர்வ்லையும் நம்ம வந்து EVMs வச்சுருக்கிறோம். எங்கேயாவது மாக் போல் சமயத்தில் பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், VVPATல ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி மாற்றுறது, ஆக்சுவல் போல் அதாவது 7 மணிக்கு பதிவு ஆரம்பித்த பிறகு இந்த பிரச்சனை ஏதாவது வந்தால் எப்படி மாற்றுவது அப்படின்றது எல்லா செக்டர் ஆஃபீஸர்ஸுக்கும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்மக்கிட்ட போதுமான அளவிற்கு ரிசர்வ் EVMs இருக்குது. ஸோ தேவையின் அடிப்படையில் அது வந்து கொண்டு போய் சேர்க்கப்படும், அங்கே மாற்றப்படும். தற்போது வரை சுமார் 20% வாக்குகள் பதிவாகியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 3வது முறையாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வாக்காளர்கள் வாக்களித்து வருகின்றனர். வரும் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன.